சரி, செக் பவுன்ஸ் ஆன எத்தனை நாட்களுக்குள்ள சம்பந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும்? நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணுமா? இன்கேஸ் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட பேங்க் இன்ஃபார்ம் பண்ண நாள்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள நீங்க அந்த கன்சர்ன் பர்சன் யாரு செக்க கொடுத்தாங்களோ, எங்க லாங்குவேஜ்ல நாங்க டிராயர்னு சொல்லுவோம், அந்த கன்சர்ன் பர்சனுக்கு நீங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்தாகணும் 30 நாளுக்குள்ள. இன்கேஸ் 30 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, நீங்க அப்பவும் லீகல் நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வழக்கு தொடுக்கும் போது உங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன் நீங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் அந்த ஸ்டிபுலேட்டட் டைம்குள்ள உங்களால 30 டேஸ்க்குள்ள லீகல் நோட்டீஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிறது. சோ உங்களுக்கு அந்த செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள நீங்க அந்த கன்சர்ன் பர்சனுக்கு உங்க செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, 15 நாளுக்குள்ள நீ எனக்கு கொடுக்க வேண்டிய தொகையை சரியா மென்ஷன் பண்ணி நீ எனக்கு கொடுத்தாகணுங்கிற டிமாண்ட் பண்ணி ஒரு லீகல் நோட்டீஸை நீங்க நாங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம். சோ அப்படி நீங்க அந்த கன்சர்ன் பர்சனுக்கு தெரிவிச்சாலே போதும். நீங்க இதை தவிர மத்தபடி நோட்டீஸ்லயோ இல்ல மெசேஜ்லயோ எதுலயும் நீங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. லீகல் நோட்டீஸே உங்களுக்கு சஃபிஷியன்ட் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் தான் அந்த கன்சர்ன் பர்சனுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது. நீங்க இது சம்பந்தமா வழக்கு தொடுக்கணும்னாலும் இந்த 30 நாளுக்குள்ள கொடுத்த இந்த லீகல் நோட்டீஸ் தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ப்ரூஃப்.